opposite of love is not hate. Hate is just love gone bad. The actual opposite of love is apathy. Hate is when you don't care a damn as to what happens to the other person. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போது மறுபடியும் கும்தா வில்லேஜுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து நான் முருடேஸ்வர் பார்த்துட்டு நேராக பார்த்தீங்கன்னா மடிக்கேரி போகிற மாதிரி பிளான் வச்சுருந்தேன். முருடேஸ்வரில் இருந்து மடிக்கேரியே பார்த்தீங்கன்னா 300 to 350 கிலோமீட்டர் சம்திங் வரும் என்னோடய ரூமுக்கு. ஆக்சுவலாக ரூமு புக் பண்ணியிருந்தேன். இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா லேட் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிக்கவே இல்லை. சரி போய்க்கலாம், எவ்வளோ லேட் ஆனாலும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா முருடேஸ்வர் தான் போயிட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 hour பீச் போயிட்டுருக்கேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு முருடேஸ்வரில் தான் இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறேன். ரூம்ஸ்லாம் எதுவுமே புக் பண்ணல. சரி ஓகே நேராக போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டேன். நான் வந்து அந்த 1 hour பீச்சை ரீச் பண்ணதுக்கப்புறமா ஃபுல்லாக கோஸ்டல் தான் முருடேஸ்வர் வரைக்கும் ஒரு 60 கிலோமீட்ரு. ஸோ வேறு லெவலில் இருக்க போகுது. ஓகே பைக்கர்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த சம்பவம். வித்தின் ஒரு 1 hour, அதாவது அந்த யானா கேவ்ஸ்லேருந்து இறங்குறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு எங்களுக்கு நீங்கள் வீட்டுக்கு போகிற வரைக்கும் ரூட் சொல்லிட்டாங்க. அவ்வளோ பிளேஸ் இருக்குது ஆக்சுவலாக கர்நாடகாவில். இதுவே 10ஆவதுன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், அடைக்குது. ஆமாம் ரிசர்வ் ஆகிட்டுருக்கு பெட்ரோலு. ஓகே போகிற வழியில் தான் பங்க் இருந்தால் போட்டுக்கலாம். பங்க்குன்னா வந்துருச்சியா, உடனே வந்துருச்சியா. முன்ன பின்ன பழக்கம் இல்லாதவங்களை இணைக்கிறதாங்க ட்ராவல். இந்த மாதிரியான ஒரு ட்ராவலில் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அவங்களோட ட்ராவல் ஐட்னரிஸை நம்மளோட ஷேர் பண்ணும்போது அது இன்னுமே இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அந்த மாதிரி சேஞ்ச் ஆனது தான் எங்களோட பிளான் இன்றைக்கி. 2 பர்சனை பார்த்தேன். ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, பெங்களூர் தான் நினைக்கிறேன், பெங்களூர் தான் சொன்னாங்க அவங்க. திரும்ப ட்ராவல் பண்ணுறவங்க, அதை வந்து ரசித்து பண்ணுறவங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அவங்களோட பேசுனது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இந்த ரூட் சஜஸ்ட் பண்ணுறது எனக்கு. நல்ல விஷயம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் வந்துருச்சு, போட்டாச்சு பெட்ரோலு. அண்டு இப்போ தான் மைலேஜ் செக் பண்ணேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நான் வந்து பெட்ரோல் போடும்போது 1035 கிலோமீட்டர்ஸில் என்னமோ பெட்ரோல் போட்டேன், டேங்க் ஃபில் பண்ணேன். அதிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1507 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓடிடுச்சு. இப்போ கேல்குலேட் பண்ணால் 477 கிட்ட வந்துச்சு கிலோமீட்டர்ஸு. பெட்ரோல் ட்ரை ஆகல, ரிசர்வ் ஆகிடுச்சு. அப்படியே கேல்குலேட் போட்டோம் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு 39.75 காட்டுது. ஓகே இன்டர்கேமில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் இல்லை. சரி ஓகே பரவாயில்ல.
இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 23 கிலோமீட்டர்ஸ் இருக்குது உண்ணாவர் பீச்சுக்கு. பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா வெயில் ஓவராக இருக்குது, உங்களுக்கு விஷனும் ஒழுங்காக தெரியாது, ப்ளஸ் எனக்கும் பார்த்தீங்கன்னா மூஞ்சில் சூடு, பேச முடியல. பாய். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 1 hour சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. சரஸ்வதி ரிவர். வாவ், செம்மையாக இருக்குல்ல. இந்தாண்டா பீச்சு, ரிவர் வேறு லெவலில் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் பீச் வந்துடும். இது ஆக்சுவலாக பீச் ரோடு தான். செம்ம பிரிட்ஜு பாருங்கள். அந்த பக்கம் பீச்சு ஃபுல்லாக பீச்சு தான். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி ரிவர். வேறு லெவலா, சூப்பர். ஓகே, என்ன ஆஃப் ரோடு மாதிரி இருக்குது. ஓகே, ஒரு பீச் ஆஃப் ரோட்லாம் இல்லை, நல்ல ரோடு தான். அம்மா, வேறு லெவலில் இருக்குது ரோடு பீச்சுக்கு போகிறது. அப்படியே நம்ம ஈஸியாக மாதிரி தான், நடுவில் ரோட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். வாவ், செம்ம, அல்டிமேட் ஈகோ பீச் இதுக்கு பேர். ஓகே, இங்கே இருக்குது பைக் பார்க்கிங். அவ்வளோ தூரம்லாம் போயிட்டு நடக்க முடியாது. வந்து விட்டோம் முன்னாவர் பீச். ஸ்டேட்லேயே ஒன் ஆஃப் த கிளீனஸ்ட் பீச்னா ஒன்னாவர் பீச் தான். அப்போ மற்றதெல்லாம் என்னன்னு கேட்காதீங்க, சத்தியமாக எனக்கு தெரியாது. ஒரு ஆஃப்டர்நூன் டைம் சூரியனை நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக கண்ணு கூசும். ஆனால் இந்த காட்சி கண் சிமுட்டாமல் என்னை பார்க்க வச்சுது. Smile and a casual walk is the best way to hide every pain. பீச்சில் பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஷாட் கூட எடுக்க விடலை அப்படின்னா அது எப்படி இருக்குது சொல்லுங்கள். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டேன். அவங்க எங்கெல்லாம் ஃபென்ஸு போட்டு வச்சுருக்காங்களோ அதை தாண்டி போயிட்டேன். நான் அங்கேருந்து தான் எடுத்தேன். ஸோ அவங்க வந்து கேட்டிருந்தாலும் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது, ஏன்னா அது அவங்களோட இடம் கிடையாது, பீச். ஓகே, ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் ஓகேவாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இங்கேருந்து முருடேஸ்வர் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 24 கிலோமீட்டர்ஸு, 32 minutes காட்டுது. அண்டு 4:40 ஆகுது. சன்செட்டு பார்த்தீங்கன்னா முருடேஸ்வரில் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடித்து பிரித்து கிளம்பிகிட்ருக்கேன். 5 o'clock முருடேஸ்வர் போயிட்டுனா வேறு லெவலில் இருக்கும். தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது கர்நாடகாவில் நிறையா டூரிசம் இருக்குது. தனிப்பட்ட ஒப்பீனியனு, ஏன்னா நான் தமிழ்நாட்டில் அவ்வளோவா பார்த்ததில்லை அப்படி கூட சொல்லலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் தான் ஏகப்பட்ட டூரிசம், அதுவும் பெரிய பெரிய டூரிசம்லாம் கர்நாடகாவில் தான் இருக்குது. நான் டேரெக்டாக இதோட அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
இது என்னோட முதல் முயற்சி. கண்டிப்பாக குறைகள் இருக்கும், மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட வாரம் உங்களை நான் சந்திக்கிறேன்.